கருமாரி உறையூர் வெக்காளி உஜ்ஜயினி மாகாளி கொல்லூர் மூகாம்பா கேதாரம் ஸ்ரீகௌரி. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம திருச்சியில் இருக்கிற உறையூர் வெக்காளி அம்மன் கோவிலுக்கு தாங்க வந்துருக்கிறோம். இப்போ தான் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு தேரோட்டம் பார்க்குறதுக்கு போயிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம திருச்சியிலேயே ரொம்பவுமே ஃபேமஸான கோவில் வேறு என்ன இருக்குது, எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா திருச்சியிலேயே உறையூர் வெக்காளி அம்மன் கோவில் ரொம்பவுமே ஃபேமஸான கோவிலுங்க. நம்ம நிறைய டைம் பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டா ரீல்ஸில் இந்த மாதிரி யூடியூப் ஷார்ட்ஸில் தான் நிறையா பார்த்துருக்குறோம். இது வரைக்கும் நம்ம திருச்சியிலே இத்தனை வருஷம் இருந்தாலும் உறையூர் வெக்காளி அம்மன் கோவில் இது வரைக்கும் ஒரு நாள் கூட போனதே இல்லைங்க. சரி, இன்றைக்கி தான் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உறையூர் வெக்காளி அம்மன் கோவிலுக்கு வந்தாச்சுங்க. இந்த உறையூர் வெக்காளி அம்மன் கோவிலோட தேரோட்டம் பார்த்திங்கன்னா இப்போ தாங்க ரீசெண்டாக முடிஞ்சிருக்குது. நம்ம வந்து திருச்சி சமயபுரம் தேரோட்டம் நடந்துச்சு பார்த்திங்களா, அப்போதைக்கு தான் பார்த்திங்கன்னா உறையூர் வெக்காளி அம்மன் கோவிலோட தேரோட்டமும் ஒரே நாளில் நடந்துருக்குதுங்க. வேறு நாளில் நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இங்கே வந்து பார்த்து இருந்துருக்கலாம். இந்த சமயபுரம் தேரோட்டம் நடக்கும், நம்ம நேரம் அங்கே போயிட்டோங்க. அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா வேறு டேட்டில் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரே ஒரு வெக்காளி அம்மன் கோவில் தேரோட்டத்துக்கு வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக ரோட்டு மேலேயே தாங்க இருக்குது. நம்ம மேப்லலாம் போட்டு பார்த்து வந்தோம். ஆனால் அங்கே என்ன நம்ம போர்டே வச்சுருந்தாங்க, ஒரே ஒரு வெக்காளி அம்மன் கோவிலுக்கு செல்லும் மொழின்னு சொல்லிட்டு போர்டில் வச்சுருந்தாங்க. அதனால் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு வர்றதுக்கு. நம்ம திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வர்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் தாங்க. ஸ்ட்ரைட்டாகவே சீக்கிரமே வந்துடலாம். இப்போ நம்ம கோவிலுக்கு வெளியே வந்ததுமே பார்த்திங்கன்னா கோவிலோட நடை திறப்பு நேரம் வந்துட்டு நம்ம எப்படி இருக்கும்னு தெரியலை. அதனால் நம்ம வந்து பார்ப்போன்னு வந்தோம். இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது கோவிலோட நடை திறப்பு நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 5:30 நைட்டு 9 மணி வரையும் இருக்கும்னு சொல்லிட்டு இங்கேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லியுமே பார்த்திங்கன்னா பூஜைகளும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே பார்த்திங்கன்னா என்னென்ன பூஜைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதோட டைமிங்குமே இதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க வெளியே போர்டுலையே. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட ஒரு மெயினான சிறப்பம்சம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களோட குறைகளை வந்து நம்ம வந்து ஒரு சீட்டில் வந்து எழுதி இந்த மாதிரி இங்கே வந்து கோவிலுக்குள்ளேயே ஆலயத்துக்குள்ளேயே வந்து கட்டி வச்சிட்றாங்க. அதில் அதை பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் எழுதி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் தான் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட, அங்கே எழுதி கட்டியிருக்கவங்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொன்னாங்க, இந்த கோவிலோட சிறப்பம்சமே இதுதான், உங்களோட குறைகளை வந்துட்டு கவலைகள் எல்லாத்தையும் உங்களோட அந்த துண்டு சீட்டில் எழுதி இதில் கட்டி வச்சிங்க அப்படின்னா எல்லாமே நிவர்த்தி ஆயிரும், அதுதான் இந்த கோவிலோட ஸ்பெஷலு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு இந்த கோவிலுக்குள்ளே வந்ததுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்புங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மெயினாக பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட உள்ளே இருக்கிற இந்த பெயிண்டிங் ஒர்க்லாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே பார்த்திங்கன்னா புதுசாக தான் கட்டியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது, சூப்பராக இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா தனித்தனி சன்னதிகளில் வந்து சாமிகளுமே கட்டியிருந்தாங்க. கோவிலை சுற்றியுமே பார்த்திங்கன்னா இதே மாதிரி தனித்தனி சன்னதிகளுமே இருந்துச்சு. எனக்கு இந்த கோவிலில் ரொம்பவுமே பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட டிசைனிங் தாங்க. வெளியே இருந்து பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியலை, ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக டிசைனிங் பண்ணியிருக்கிறாங்க. இதிலே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து டிக்கெட் கவுண்டர் பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது பாருங்கள். ஒரு டிக்கெட்டோட டீட்டெயிலுமே அதில் போட்டுக்கிறாங்க. அதில் பாருங்கள் கேமரா கட்டணம்னு சொல்லிட்டு 100 ரூபா போட்டுக்கிறாங்க. வீடியோ கட்டணம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 250 ரூபா போட்டுக்கிறாங்க. ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக ப்ரைஸ் டீட்டெயில் போட்டிருக்கிறாங்க. கோவிலோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ரைட் சைடில் அங்கே விளக்கு ஏற்றுறதுக்குன்னு தனியாக இடம் கொடுத்துருக்குறாங்க. எல்லா இடத்துலையும் விளக்கு ஏற்றணும் அப்படின்னா அது வந்துட்டு ரொம்பவுமே சுத்தம் இல்லாமல் ஆயிரும், நம்ம கோவிலை வந்து நம்மளே அசுத்தம் செய்கிற மாதிரி ஆயிரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விளக்கு ஏற்றுறதுக்குன்னு தனியாக ஒரு இடம் கொடுக்கறது பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல விஷயந்தான். இந்த கோவிலுக்குள்ளேயே வலதுபுறத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாமிக்கும் தனித்தனி சன்னதி அமைச்சிருக்கிறாங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா எம்பெருமான் சிவபெருமான் இருக்கிறாரு, அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐயனார் சாமி, கருப்பசாமி, அதற்கப்புறம் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி சன்னதிகளில் அமைச்சிருக்கிறாங்க. எல்லா சாமிகளையும் அப்படியே வணங்கிட்டு அதுக்கப்புறம் கோவிலோட இடதுபுறத்தில் பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு போட்டிருக்கிறாங்க. இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு நமக்கு ஒன்றுமே தெரியாது, நம்ம நேரில் வந்து பார்த்து தான் எங்கள் கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த கோவிலோட வரலாறே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். முற்காலத்தில் சாரமாமுனிவர் அப்படிங்கிறவர் தாயுமானவர் சுவாமிகளாக இருந்த எம்பெருமான் சிவபெருமானுக்கு செவ்வந்தி பூக்களால் நந்தவனம் அமைச்சு செவ்வந்தி பூக்களை வந்து படைச்சிட்டு வந்துட்டுருக்கிறாரு. அப்படி தினமும் எம்பெருமானுக்கு செவ்வந்தி பூக்களை படைச்சிட்டு வந்துட்டுருக்கிறாரு. அப்படி படைச்சிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் கவனிக்கிறாரு, அங்கே இருக்கிற செவ்வந்தி பூக்கள்லாம் மாயமாகிடுது. என்னடா இது, நம்ம தினமும் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு செவ்வந்தி பூக்களை படைச்சிட்டு வணங்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம், எப்படி இந்த பூக்கள்லாம் மாயமாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் மறைஞ்சிருந்துட்டு பார்க்குறாரு. அங்கே இருக்கிற பூ வியாபாரி ஒருத்தர் அரசர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூக்கள் எல்லாத்தையும் பறிச்சுட்டு போய் அரசிக்கிட்ட வந்து கொடுத்துருக்கிறாரு. இதை பார்த்த சாரமாமுனிவர் ரொம்பவுமே கோபம் அடைஞ்சு நேராக அரசர்கிட்ட போய் முறையிட்டிருக்கிறாரு. அரசர் வந்து இந்த செயலை வந்து ஒரு பெருசாகவே பொருட்படுத்தாமல் இதை வந்து உதாசீனப்படுத்தியிருக்கிறாரு. அதனால் இன்னுமே கோபமடைந்த சாரமாமுனிவர் நேராக எம்பெருமான் சிவபெருமான் கிட்ட போயிட்டு முறையிட்டிருக்கிறாரு. இதற்கு ஒரு நல்ல பாடம் புகட்டணும் மன்னருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானும் மண் மலையை பொழிஞ்சிருக்கிறாரு. மண் மலை பொழிஞ்சதுனால பார்த்திங்கன்னா ஊரில் இருக்கிற எல்லா மக்களோட வீடுமே பார்த்திங்கன்னா ரொம்ப
ரொம்பவுமே சேதமடைஞ்சிருக்குது. இதனால் ஊர் மக்கள் எல்லாருமே போயிட்டு ஊர் காவல் தெய்வமான வெக்காளி அம்மன்கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க. வெக்காளி அம்மனுமே அருள் புரிஞ்சு மண் மாறி மலையை வந்து பொழியறதை வந்துட்டு நிறுத்தி மழை பொழியறதுலேருந்து ஊர் மக்கள் எல்லாத்தையுமே காப்பாற்றிருக்கிறாங்க. இந்த மண் மழை பொழிஞ்சதுனால பார்த்திங்கன்னா ஊர் மக்களோட எல்லாரோட வீடுமே ரொம்பவுமே சேதம் அடைஞ்சதுனால நம்மளோட வெக்காளி அம்மனுமே பார்த்திங்கன்னா வீடே இல்லாமல் சன்னதி இல்லாமல் வந்துட்டு வெட்ட வெளியில் தான் காட்சி அளிக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். வெக்காளி அம்மனோட சன்னதி பார்த்திங்கன்னா கோவில் வந்து எவ்வளோ பெருசாக இருந்தாலும் வெக்காளி அம்மனோட சன்னதி அந்த மூலஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா வெட்ட வெளியில் தான் வெயிலில் தான் இருக்குது. நானே கோவிலுக்கு உள்ளே வந்ததுமே பார்த்திங்கன்னா என்னடா அது அம்மனோட சன்னதி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சுவருமே இல்லாமல் ரொம்பவுமே வெட்ட வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதற்கப்புறம் இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது இதுதான் காரணமாக. இதனால தான் பார்த்திங்கன்னா வெக்காளி அம்மன் வந்து வெட்ட வெளியில் எந்த ஒரு சன்னதியுமே இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால ரொம்ப சின்ன கோவிலாக தாங்க இருக்குது. அந்தளவுக்கு ரொம்பவுமே பெரிய கோவில்லாம் இல்லை. ஆனால் சின்ன கோவிலாகவே இருந்தாலுமே இந்த கோவிலில் எல்லா வசதிகளுமே இருக்குங்க. அதுவே ஒரு பெரிய விஷயந்தான். இந்த கோவிலில் அம்மனுக்கு பூஜை பண்ணி அந்த சாத்தப்பட்ட அந்த பட்டு புடவைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தாங்க வச்சுருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏலம் விடுவாங்க. ஏலம் விடும்போது நம்ம வந்து யார் அதிக ரேட்டுக்கு அதை கேட்குறாங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை வாங்கிக்கலாம். நிறைய பேர் இதை வாங்கிட்டு போய் அவங்களோட பூஜை அறைகளில் வீடுகளெல்லாம் வச்சுருப்பாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீரங்கம் கோவிலெலாம் போயிருக்கும்போது நிறைய அது மாதிரி ஏலம் விட்டுட்டு இருந்தாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கேயுமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஏலம் விடுறதுக்கு தான் வச்சுருக்கிறாங்க. ஆனால் இப்போ ஆரம்பிக்கும்போது டைமிங் சொல்லியிருப்பாங்க. அப்போதைக்கு இருந்தோம் அப்படின்னா நம்மளுமே பார்த்திங்கன்னா நமக்கு எந்த சேரீ வேணும் அவங்க வந்து அந்த ரேட் வந்து சொல்லுவாங்க. அந்த ரேட்லேருந்து நம்ம கூட கேட்குறவங்க யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சொன்னல இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு அங்கே பாருங்கள், அந்த போட்டிருக்காங்க பாருங்கள், அதுதாங்க அந்த ஃபோட்டோவில் இருக்கிறதாங்க இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு. நான் அதை பக்கத்தில் போய் நின்று அதை பார்த்து தாங்க படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு. நீங்கள் பொது தரிசனத்தில் வந்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே க்ரௌடாக இருக்கும். அது லேட்டாகும். சாமி தரிசனம் பண்ணிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் நீங்கள் அதே வந்துட்டு சாமியை ரொம்பவுமே பக்கத்தில் நின்று பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபா டிக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே சிறப்பு தரிசனம் 50 ரூபா டிக்கெட் எடுத்திங்க அப்படின்னா சாமியை ரொம்பவுமே பக்கத்தில் நின்று பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போகலாங்க. ஆனால் மற்ற கோவில்களுக்கும் இந்த கோவில்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற கோவில்களில் வந்துட்டு அந்தளவுக்கு கூட்டம் இருக்காதுங்க. ஆனால் இந்த கோவிலில் வந்தீங்க அப்படின்னா எனி டைம் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுவுமே இல்லாமல் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா 5 கால சிறப்பு பூஜைகள் நடக்குதுங்க. அதனால் நீங்கள் வர்ற நேரம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பூஜை நேரத்தில் தான் நீங்கள் வருவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு பூஜைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்துட்டு என்ன ஒரு தனியாக தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற கோவில்கள் எல்லாமே வந்து குறிப்பிட்ட நேரத்தில் ஓப்பன் பண்ணிவிட்டு குறிப்பிட்ட நேரத்தில் சாத்திடுவாங்க. ஆனால் இந்த கோவிலில் அப்படி இல்லைங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா எனி டைம் ஓப்பன்லேயே தாங்க இருக்குது. காலையில் 5:30 நைட்டு 9 மணி வரையும் ஓப்பன்லேயே இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு அதுவும் நீங்கள் டேரெக்டாக வந்தேன் அப்படின்னா சாமியவே டேரெக்டாக தரிசனம் பண்ணிட்டு போகலாம். மூலஸ்தானத்தில் சாமியவே போய் பார்க்கலாம். எனக்கு அது ஒன்று இந்த கோவிலில் ரொம்பவுமே பிடிச்ச ஒரு விஷயங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட மேற்கூரையில் பாருங்கள், ஒவ்வொரு மேற்கூரையிலோட அந்த இதுலேயுமே பார்த்திங்கன்னா சாமியோட அந்த ஓவிய படங்கள் வந்து அவ்வளோ நேர்த்தியாக வரைஞ்சிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் திருச்சியில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைமாவது இங்கே உறையூரில் இருக்கிற வெக்காளி அம்மன் கோவிலுக்கு வந்துட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு போங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் அப்புறம் வந்துட்டு ரொம்பவுமே மிஸ் பண்ணுவீங்க. நானே வந்துட்டு இத்தனை வருஷம் அங்கே இருக்கிறேன். இப்போ தாங்க இந்த உறையூர் வெக்காளி அம்மன் கோவிலுக்கே வரேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லே திருச்சியில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியாவுமே கவர் பண்ணி வீடியோ போட்டிருக்கிறேன். ஆனால் இங்கே இருக்கிற உறையூர் வெக்காளி அம்மன் கோவிலுக்கு நான் இதுவரையும் வந்ததே இல்லைங்க. அதுதான் நான் இப்போ வந்துட்டு தான் ஃபீல் பண்ணேன். என்னடா அது இங்கேயே இருக்கிறோம், இவ்வளோ நாள் இங்கே இருந்துட்டு இந்த கோவில் எப்படி மிஸ் பண்ணோம் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதனால் இனிமேல் இப்போ ஒரு டைம் ஃபஸ்ட் டைம் வந்துட்டேன். இனிமேல் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டோம் அப்படின்னா திருச்சிக்கு ஒரே ஒரு வெக்காளி அம்மன் கோவிலுக்கு வந்து சாமியை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போகணுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சுங்க. ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு இந்த கோவில் வந்து ரொம்பவுமே பிடிச்சி போச்சு. அப்புறம் இந்த கோவிலோட ஒரு சிறப்பம்சமான இங்கே வந்துட்டு அந்த சீட்டு கட்டி எழுதி போடுவாங்கன்னு பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாருமே எழுதிட்டு இருக்கிறாங்க. அதுக்குன்னே பார்த்திங்கன்னா தனியாக டேபிள்லாம் வேறு கொடுத்துருக்குறாங்க. நம்ம இங்கே வர்ற பக்தர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட்டை வந்து அங்கே வச்சு எழுதணும் அப்படிங்கிறதுக்காக தனியாக வந்து அந்த டேபிளே போட்டிருக்கிறாங்க. ஒரு 4-5 டேபிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட இடதுபுறத்தில் வந்து போட்டிருக்கிறாங்க. எல்லாருமே அங்கே டேபிளில் அங்கே நின்று எழுதிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். நான் உள்ளே வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு இது தெரியவே தெரியாதுங்க. என்னமோ சும்மா என்ன இங்கே உட்காந்து எதை எழுதிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவே தெரியாது. பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அக்காலாம் உட்காந்து எழுதிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக இதே மாதிரி அந்த எல்லோ கலர் சீட் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த எல்லோ கலர் சீட்டில் வந்துட்டு அங்கே உள்ளேயே கொடுக்குறாங்க. அந்த சீட்டு வாங்கி அதில் எழுதி அதை வந்து பார்த்திங்கன்னா அங்கே கோவிலோட முன்புறத்தில் போயிட்டு அதில் கட்டி வைக்கிறாங்க. ஆனால் இந்த கோவில் ரொம்பவுமே அமைதியாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு என்ன தான் மெயின் பைபாஸில் இருந்தாலுமே ஆனால் அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்பவுமே சத்தங்கள் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நல்லா நீட்டாக இருக்குது. உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மன அமைதி வந்து கிடைக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சைலண்ட்டான ப்ளேஸாக தான் இருக்குது. எனக்கு ரொம்பவுமே பர்சனலாக ரொம்பவுமே பிடிச்சிருந்தது இந்த கோவில் வந்ததுக்கு.
அப்படியே கோவிலோட வெளிப்புறத்தில் வந்தோம் அப்படின்னா கோவிலுக்கு வெளியே கோவில் தேர் வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. ரீசெண்டாக தான் தேரோட்டம் முடிஞ்சிருக்குது. அதனால் அந்த தேர் அலங்காரம் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே தாங்க இருந்தது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸுங்க. ஆனால் நம்ம கோவிலில் அந்த ரோட்டில் அங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அதுதான் நமக்கு வந்து மெயின் என்ட்ரன்ஸ் மாதிரி தெரியும். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா கோவிலோட பின்புறம். ஆனால் அதை தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே மெயின் என்ட்ரன்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ரோடு வசதி வந்து அங்கே தான் இருக்குது. அதனால் அதில் வந்து இறங்கினோன்னே நேராக உள்ளே வந்துடுறாங்க. அது பார்க்குறதுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது. ஆனால் அங்கே உள்ளே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது இதுதான் கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸ். இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா நேராக சாமியை வந்து பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஸ்கூட்டியெல்லாம் எடுத்துருக்குறாங்க ஒருத்தங்க. அவங்க வந்து ஸ்கூட்டிக்கு வந்து பூஜை போட்டுட்ருக்குறாங்க பாருங்கள். நமக்கும் இதே மாதிரி ரொம்ப நாள் ஆசைங்க, புதுசாக வண்டி எடுத்துகிட்டு கோவிலில் வந்து சாமியை கும்பிட்டுட்டு பூஜை பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட கனவுகள் வந்து என்றைக்கு நினைவாகுதுன்னு தெரியலை. தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முயற்சியை வந்துட்டு செயல்படுத்திக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் கண்டிப்பாக நம்மளோட கனவும் நினைவாகும். ஆனால் நம்ம உறையூர் வெக்காளியம்மன் கோவிலில் வந்துட்டு இன்னுமே ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குங்க. அதை உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் வந்துட்டு நீங்கள் சாமியை பார்க்குறதுக்கு பொது தரிசனத்திலேயோ இல்லாட்டி விரைவு தரிசனத்திலேயோ போயெல்லாம் உள்ளே போய் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. நீங்கள் வந்து கோவிலோட வெளியே நின்னாலே போதுங்க. இங்கேருந்து பாருங்கள், சாமி பாருங்கள் எவ்வளோ அழகாக அம்மன் வந்து காட்சி அளிக்கிறாங்கன்னு. இதுவுமே எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்குங்க. மற்ற கோவிலில் தாங்க நீங்கள் போயிட்டு சாமியை பார்க்கணும் அப்படின்னா ரொம்பவுமே கூட்ட நெரிசலில் சிக்கி ரொம்ப நேரமாக நின்று ரொம்பவுமே கஷ்டப்பட்டு சாமியை பார்க்க போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு கஷ்டத்துக்கு தான் சாமியை பார்க்கவே வாரோம். அதிலேருந்து கொஞ்சமாவது மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கோவிலுக்கு போனாலும் அங்கே இருக்கிற க்ரௌடு கூட்டத்தை பார்த்தா சாமியை பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் அப்படி ஒன்று இல்லவே இல்லைங்க. நீங்கள் கோவிலுக்கு வாரீங்களா, வெளியே ரோட்டில் நின்னீங்களாலே போதுங்க, சாமி வந்து அவ்வளோ அழகாக காட்சியில் இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு சாமியை கும்பிட்டு போகலாங்க. ஏன்னா எந்த கோவில்லையுமே எனக்கு தெரிஞ்சு ரொம்பவுமே ஃபேமஸான கோவில்களில் இப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் எனக்கு வந்து இந்த ஒரே ஒரு வெக்காளியம்மன் கோவிலில் ரொம்பவுமே பிடிச்சது இது தாங்க. நம்ம கோவிலில் வெளியே நின்றுட்டு இருந்தாலே போதும், நம்ம வந்துட்டு ஈஸியாக சாமி இங்கேருந்தே பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு போகலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களே, சூப்பராக இருக்குங்க சாமி. இது தெரியாமல் நிறைய பேர் விரைவு தரிசனத்தில் போயிட்டு ரொம்பவுமே சாமி பக்கத்தில் நின்று பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு விரைவு தரிசனத்தில் போய் சாமியை பக்கத்தில் இருந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தூரத்துலேருந்து பார்க்குறதே பார்த்திங்கன்னா அவ்வளவு அழகாக இருக்குங்க. நீங்கள் இந்த கோவிலுக்கு வாரீங்க அப்படின்னா டேரெக்டாக போயிட்டு பின்வாசல் போகாதீங்க. ஏன்னா பின்வாசல் தான் மெயினாக இருக்கிற மாதிரி இருக்கும். பின்வாசல் இல்லாமல் அதை சுற்றி நேராக வந்தீங்க அப்படின்னா கோவிலோட ரைட் சைடில் ஒரு சின்னதாக ஒரு ரோடு ஒன்று வரும். இந்த சைடு பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ரோடு தான் அது. இதில் வந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக இங்கிட்டு வந்து பைக்கை பார்க் பண்ணிக்கலாம். காரில் வந்தாலும் எல்லாமே இங்கே பார்க்கிங் ஏரியா நல்லாவே இருக்குது. அங்கே வந்து பார்க் பண்ணிட்டு டேரெக்டாக சாமியை போய் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாங்க. இதான் பார்த்தீங்கன்னா கோவிலோட லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒரு சின்ன வாசலுங்க. இதில் பார்த்தீங்கன்னா சாமியோட சன்னதி வந்து இங்கே தெரியுது பார்த்தீங்களா, வெட்ட வெயிலில் தாங்க இருக்குது. மேலே வந்து சும்மா அப்படி கூரை மாதிரி தான் மேய்ஞ்சிருக்கிறாங்க. அந்த கூரையில் தான் கீழே தான் பார்த்தீங்கன்னா சாமியை வந்து அங்கே தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சூப்பராக இருக்குங்க கோவில். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த கோவிலுக்கு வந்து பாருங்கள். இதான் பார்த்திங்கன்னா கோவிலோட பின்வாசல். இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா தான் சாமி வந்து அங்கே தெரியுது பாருங்கள். அந்த கூரைகளில் அலங்காரம் பண்ணியிருக்கிறது தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் பார்த்திங்கன்னா சாமி உள்ளே இருக்குது. மெயின் சன்னதி அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்ததுக்கு நம்மளும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வெக்காளியம்மன் கோவிலை ரொம்பவுமே சுற்றி பார்த்து மன அமைதியோட மன நிறைவோட சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. இதே மாதிரி நம்ம திருச்சியில் அடுத்து வேறு என்ன கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை பை, டாட்டா.